சீகன் பால் மியூசியம். இவர் தாங்க முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வந்தார். தமிழில் தான் முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸ் நடந்தது. இது தரங்கம்பாடியில் இருக்குது சீகன் பால் மியூசியம். இது 1682 ஓகே 1708 வந்திருக்குது. ஓகே. இந்த வீடு சீகன் பால் மிஷனரி வாழ்ந்த வீடு சார். இந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. 314 வருஷம் பழமையான வீடு இது. அவர் வாழ்ந்த வீட்டில் இப்போ மியூசியமாக வச்சுருக்காங்க. சீகன் பால்க்கு அவங்க ஜெர்மன் நாட்டிலேருந்து தரங்கம்பாடிக்கு வந்திருக்காங்க. அவர் பிறந்த வருஷம் 1682 ஜூன் 10ஆம் தேதி. அவர் வாழ்ந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லை. சீகன் பால்க்கு அவங்கள பார்த்து வரைஞ்ச ஆயில் பெயிண்டிங் இது. அவங்க ஜெர்மனியில் உள்ள ஹல்லே ஃப்ராங்கே ஃபவுண்டேஷனில் படிச்சிருக்காங்க. அங்கே அவங்கள பார்த்து வரைஞ்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங்கை பேஸ் பண்ணி மற்ற பெயிண்டிங்ஸ் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. சீகன் பால் மிஷனரி இங்கே 300 வருஷம் ஆகிறதுனால 2006 இந்தியா கவர்மெண்ட் அவருக்காக 5 ரூபாயில் ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஸ்டாம்போடைய பிக்சர் இது. அவங்க ஒய்ஃப் நேம் மரியா டாரதியா. அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிடைக்கல. அவங்களுக்கு 3 சன் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இது ஃபுல்லாகவே. இதில் செகண்டாக இருக்க சன் குழந்தையாக இருக்கும் போதே இறந்துருவாங்க. அவங்களுடைய கல்லறை நியூ ஜெருசலேம் சர்ச்சுக்கு வெளியில் இருக்கும். ஆல்டர் கிட்ட சீகன் பால்க்கு அவங்களுடைய கல்லறை இருக்கும். ஆல்டர் கிட்ட இருக்கும். இது சீகன் பால்க்கு அவங்களுக்கு ஜெர்மனியில் உள்ள செயின்ட் நிக்கோலேந்த சர்ச்சில் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கறதுக்காக பயன்படுத்தின பாத்திரம் இது 400 வருஷம் பழமையானது. அப்புறம் இது அவங்க படித்த யூனிவர்சிட்டி ஜெர்மனியில் இருக்குது. ஹல்லே ஃப்ராங்கே ஃபவுண்டேஷன் அதோடைய ஃபோட்டோ. சீகன் பால்க்கு அவங்களுடைய தியாலஜி ப்ரொஃபஸர் இவங்களுடைய பேர் ஆகஸ்ட் ஹெட்மன் ஃப்ராங்கே. இவங்க தான் தியாலஜி டீச் பண்ணியிருக்காங்க சீகன் பால்க்கு அவங்களுக்கு. 1620 அப்போ இந்த தரங்கம்பாடியோடைய மேப் இது. அப்போ தரங்கம்பாடி தஞ்சாவூருடைய கிங்கோடைய கண்ட்ரோலில் இருக்குது. ரகுநாத நாயக்கர்ன்ற மன்னத்தில் இருக்குது. அப்போ டென்மார்க் நாட்டு அரசர் 4ஆம் ஃப்ரெட்ரிக் அவங்க இங்கே வணிகம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை இந்த தங்க ஓலையில் போட்டிருக்காங்க. அந்த ஓலையின் அடிப்படையில் தான் இங்கே டேனிஷ் ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. சீகன் பால்க்கு அவங்கள டென்மார்க் கிங் 4th ஃப்ரெட்ரிக் அவர் தான் தரங்கம்பாடிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இது அவங்க வரத்துக்காக பயன்படுத்தின அந்த பாய்மர கப்பலோடைய ஃபோட்டோ. அந்த கப்பலில் 8 மாதம் கிட்டத்தட்ட 222 நாள் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்த வருஷம் 1706 ஜூலை 9 சார். இது அவங்க வரத்துக்காக யூஸ் பண்ண அந்த ரூட்டோடைய மேப். அப்போ சூயஸ் கேனல் இல்லாதனால ஆப்பிரிக்காவை சுற்றி இலங்கை வழியாக வந்திருக்காங்க. அடுத்து அந்த டேபிள் கிட்ட சார். இந்த டேபிள் சீகன் பால்க்கு அவங்க எழுத்து பணிக்காக பயன்படுத்தின டேபிள் சார். பர்மா தேசத்தில் பண்ணது 300 வருஷம் பழமையான டேபிள். அவர் இங்கே இருந்த நாட்களில் எழுத்து பணிக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே தான் தமிழ் கற்றுக்கிறாங்க. அழகப்பன் அப்படிங்கிறவங்க தமிழ் கற்றுக் கொடுத்தாங்க. அவர் கற்றுக்கிட்ட தமிழில் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச மெய்யெழுத்துக்கள் இருக்காது, வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி இருக்காது, சேர்த்து எழுதியிருப்பாங்க. எல்லாமே ரன்னிங் லெட்டர்ஸில் இருக்கும். அந்த மாதிரி உள்ள தமிழ் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண தமிழ் பைபிளுடைய காப்பீஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்து நாதரானவர் அந்த மாதிரி புள்ளி இருக்க மாதிரி கற்பனை திறனுடன் வாசிக்கணும். ஓலையில் எழுதியிருக்கிறதுனால அதில் அதே மாதிரி புள்ளி எதுவுமே இல்லை. இந்த பைபிளோடைய ஃபர்ஸ்ட் பேஜ் தான் சார் அங்கே கொடுத்துருக்காங்க. அது பராபர வஸ்துவானவர் சார். டிசைன்குள்ளே வேதன்ற வார்த்தை அது புஸ்தகத்தின் வேத புத்தகத்தின் வேத புஸ்தகத்தின் இருக்கு சார். இந்த பைபிள் அதுக்கப்புறம் தரங்கம்பாடி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் லேட்டராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க சார். இது கையால் எழுதுங்க பிரிண்ட் பண்ணது. இது அந்த டைமில் பண்ணதா இல்லை இப்போ புதுசாக பண்ணதா? இது 18th செஞ்சுரியில் பண்ணது சார். 18th தமிழர்களில் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஆகிருக்காங்க. இவங்க பக்கத்தில் ஒரு செமினரி பார்த்தீங்கன்னா சார், இங்கே ஒரு ஒயிட் கலர் பில்டிங் இருக்கும். அந்த செமினரியில் தான் இவங்க ஃபஸ்ட்டு படித்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஆகிருக்காங்க. இவங்களோட டேரக்ட் 8th 9th டெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ அமெரிக்காவில் போயிருக்காங்க. அங்க இருக்க ஒரு கெஸ்ட் புக்ல ஒரு பைபிள் வசனம் எழுதியிருக்காங்க சார். பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் கரை ஏறுகிறதுக்கு பிரயாசப்படணும்னு சொல்லி பிலிப்பியர் 2:12 ஒரு பைபிள் வசனம் அவர் கையால ஒரு பேஜ் எழுதியிருக்காங்க சார். அவருடைய ஒரிஜினல் கம்ப்ளீட் ஸ்கூலு, இந்த வீடு, பக்கத்தில் இருக்க செமினரி, பின்னாடி இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி என்டையருடைய ப்ளூ பிரிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அவர் ஜெர்மனியில் சொத்தளித்து இங்கே பண்ணியிருக்காரு. பின்னாடி
இப்போ பெல்ட் இருக்கிறதுனால அது ஒர்க்கிங் டேஸ். பக்கத்தில் இது வந்து ஸ்பிரிச்சுவல் சாங் புக்ஸ், மியூசிக்கல் நோட்ஸ் இருக்கும் சார். அந்த நோட்ஸோட இருக்கிற சாங் புக்ஸ். உள்ள வந்து உட்டன் டைப் பிரிண்டிங் மிஷின் சார். 1712 ஜெர்மனிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த உட்டன் டைப் பிரிண்டிங் மிஷின்ஸ் வந்து தான் ஃபஸ்ட்டு தமிழ் பைபிள் பிரிண்ட் பண்ணாங்க. அந்த மிஷின் வந்து 300 இயர்ஸ் ஆனதுனால ப்ரிசர்வ் பண்ண முடியல, டேமேஜ் ஆகிடுது. அதுக்கு அடுத்து வந்து இந்த பிரிண்டிங் மிஷின்ஸ். இது வந்து ஃபுல்லாகவே மெட்டல் மிஷின். இதுக்கு யூஸ் பண்ண லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி உட்டன் டைப் லெட்டர்ஸ்லாம் தனித்தனியாக இருக்கும். ரிவர்ஸில் இருக்கும். இந்த லெட்டர்ஸை வந்து ரிவர்ஸில் அரேஞ்ச் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க சார். இதுக்கு அடுத்து வந்தது இந்த மாதிரி பிரிண்டிங் மிஷின்ஸ். இது மோட்டர் பயன்படுத்தி தான் கரெக்ட் பயன்படுத்தி தான். இங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து 1800 எடுத்துருக்காங்க சார். அப்போ பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நடந்த எல்லா ஒர்க்கோடைய ஃபோட்டோஸு, ரைட்டிங் ஒர்க்கு, லெட்டர் கம்போஸ் பண்ணுறது, பிரிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் புக்காக பைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த நாட்களில் நடந்த ஒர்க்கோடைய ஃபோட்டோஸ், ஃபோட்டோகிராஃபிஸ் அங்கே தான் இருக்குது. பேப்பர்ஸ் இல்லாத வந்து அது ப்ளூ பிரிண்டிங் மிஷின். அந்த உடன் பாக்ஸ் வந்து பேப்பர் அரேஞ்ச் பண்ணுற பாக்ஸு. சைடில் இருக்க ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து லெட்டர் கம்போஸ் பண்ணுறது. இது வந்து 1800 பேப்பர் மில், ஃபஸ்ட்டு பேப்பர் மில், பேப்பர் மேனுஃபேக்சரிங், தரங்கம்பாடி, கருங்காசி பட்டறை. இது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் சார். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு எங்கள் கையில் ப்ரெஸ் ஆகி இங்கே இருக்க சென்டென்ஸ் பிரிண்ட் ஆகிடும். இது ப்ரெஸ் ஆனால் தான் பேப்பரில் பிரிண்ட் ஆகும். ஒரு டைமுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் அதான் அப்படியே போய் ரைட் ரைட் ஆ